to HBAJ Creative. இப்போ நம்ம பார்க்க போகிறது டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச். டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 3 லேயர் லைன் போட்டுட்டு இப்போ பார்த்திங்கன்னா நடு லைனில் நம்ம வந்து த்ரெட்டை எடுத்துட்டு மேலே கொண்டு போயிட்டு கீழே கொண்டு வரணும், கீழேருந்து மேலே. அதாவது பார்த்திங்கன்னா 1 நடு லைனில் 1, மேலே 2, கீழே கொண்டு வந்து 3, அதுக்கப்புறம் கீழே லைனில் 4, அது பின்ன மேலே கொண்டு போய் அதில் ஒரு 5, அதுக்கப்புறம் 6. இந்த மாதிரி நம்ம கொடுக்கணும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 1 நூலை எடுத்து மேலே கொண்டு போகிறோம், 2 கொண்டு போகிறோம். செகண்டு கொண்டு போய் கீழே கொண்டு வந்து தேர்டில் கொண்டு வரோம். தேர்டில் கொண்டு வந்துட்டு 4த்து கீழே கொண்டு வரோம். கீழே கொண்டு வந்துட்டு பின்ன நேரே வந்து 5த்துக்கு, அதாவது நடுவில் உள்ள லைனுக்கு கொண்டு போய் பக்கத்தில் லாஸ்ட் ஸ்டிச் கொடுத்துட்டு அடுத்து கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டிச் எடுக்கிறோம், 5. அப்புறம் மேலே கொண்டு போகிறோம், கீழே கொண்டு வந்து ஒரு லாக் ஸ்டிச், அப்புறம் கீழே கொண்டு வரோம், அப்புறம் பின்ன மேலே கொண்டு போய் ஒரு லாக் ஸ்டிச் கொடுக்குறோம். அடுத்தது சைடில் லைன் போடுறோம், மேலே கொண்டு போகிறோம், கீழே கொண்டு வந்து ஒரு லாக் ஸ்டிச், அப்புறம் கீழே கொண்டு வரோம், மேலே கொண்டு வந்து ஒரு லாக் ஸ்டிச், அப்புறம் சைடில் ஒரு ஸ்டிச் கொடுக்குறோம். திரும்பவும் மேலே கொண்டு போகிறோம், கீழே கொண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தொடர்ச்சியாக நம்ம பண்ணணும். பண்ணும்போது வந்து இந்த ஸ்டிச் பார்க்குறதுக்கே உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கீழே கொண்டு வந்து பின்ன நடுவில் கீழே இருந்து பின்ன நடு லைனில் கொண்டு போய் ஒரு லாக் ஸ்டிச்சு கொடுக்குறோம். இந்த சைடில் கொண்டு வரோம். இப்போ பார்த்துடுங்க, நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன், உங்களுக்கு தெரியும். மேலே கொண்டு போகிறோம், நடுவில் கொண்டு வந்து ஒரு லாக் ஸ்டிச் கொடுக்குறோம், கீழே கொண்டு வரோம், ஸ்டிச் மேலே கொண்டு போகிறோம், கீழே கொண்டு வந்து ஒரு லாக் ஸ்டிச். இப்போ ஜூம் பண்ணி காமிக்கிறதுனால உங்களுக்கு நல்லா ஈஸியாக தெரியும்னு நினைக்கிறேன். அதில் ஒரு லாக் ஸ்டிச்சு கொடுக்குறேன். கொண்டு வரோம், சைடில் ஸ்டிச்சு, மேலே கொண்டு போகிறோம். சேம் பட்டன் ஹோல் தான், மேலேயும் கீழேயுமா வந்து நம்ம அந்த ஸ்டிச்சை கொண்டு வரோம். இது வந்து எதுக்காக, இது இப்படி வந்து நம்ம பண்ணணும், இது வந்து எதுக்காக நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஒரு ஆர்ட் எடுத்து நம்ம பண்ணும்போது இது நமக்கு வந்து யூஸ் ஆகிருக்கும். இப்போ வந்து இந்த பெரிய பெரிய ஆர்ட் எடுத்து எல்லாம் பண்ணும்போது இப்போ த்ரெட்னாலே நம்ம ஒரு ஓவியத்தை வரையணும் அப்படின்னு நினச்சோன்னா இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து யூஸ் ஆகிருக்கும். சரியா? கொண்டு வந்து லாக் ஸ்டிச்சு கொடுக்குறோம், இன்னும் மேலே கொண்டு போகிறோம். இன்னொன்று, பிகினர்ஸுக்கு எல்லா ஸ்டிச்சை நம்ம கற்றுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதாக இருப்பீங்க. நான் சொல்கிறதுனா நீங்கள் கற்றுக்க உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். எப்படின்னா, இது கற்றுக்கும்போது நமக்கு வந்து த்ரெட்டை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, நீடில் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இது எல்லாமே சுலபமாக இருக்கும். சீக்கிரமாக நம்ம வந்து ஆரி ஒர்க்கு வந்து எது கொடுத்தாலும் நம்மளால் பண்ண முடியும்னு கான்ஃபிடென்ஸ் நமக்கு வரும். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு. ஏன்னா வந்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் எஃபெக்ட் எடுத்து பண்ணுறோம். அதுக்கு வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எங்களுக்கு வந்து சப்போர்ட்டு கொடுங்க ஃபஸ்ட்டு. அதுவே எங்களுக்கு ரொம்ப ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அநேக பேர் வந்து வராங்க போகிறாங்க, கிளாஸ் வந்து அதாவது நீங்கள் நினைக்கிற மாதிரி இது கண்டிப்பாக நீங்கள் இதன்படி கற்றுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு நல்ல ஒரு
ஆரி டிசைனராக மாற முடியும். அப்படி தான் நான் எஃபெக்ட் எடுத்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு, அதாவது ரொம்ப பெரிய பெரிய யூடியூபர்ஸ் மாதிரி பண்ண முடியாட்டாலும் என்னால் முடிஞ்ச அளவு நான் இந்த இது ஒரு ஆரி ஒர்க் கற்றுக்க போகிறதுக்கு காசு இல்லாமல் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு, இந்த மாதிரி பட்டவங்க யாருக்காவது பயன்படும் தான் இந்த கிளாஸை நான் தொடங்கியிருக்கேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.